எதிர்க்கட்சி தலைவர் என்பதை உணராமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டுமே மனதில் கொண்டு எதையும் அறியாமல் புரியாமல் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிடுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் மக்கள் சந்தித்த இன்னல்களை பட்டியலிட மனம் வலிக்கிறது என்றும், அதிமுக ஆட்சியின் இன்னல்களுக்கு மருந்தாக மக்கள் அளித்த தீர்ப்பே திராவிட மாடல் ஆட்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் மருத்துவத்துறையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைத்து வருவது மக்களுக்கு புரிகிறது என்றும், சில மண்டுளிகளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், சிறுநீரகம் பாதுகாப்பு திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், தொழிலாளர் தேடி மருத்துவம், மக்களை தேடி ஆய்வக திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம், கண்ணொலி காப்போம் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை சாதனைகளையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டியலிட்டுள்ளார். முதலமைச்சரின் சிந்தனையில் உதித்த சீர்மிகு திட்டங்களில் ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் ஐக்கிய நாடுகள் சபையில் பாராட்டு பெற்று அதற்கு விருது வழங்கப்பட்டுள்ளதாகவும், திராவிட மாடல் அரசின் மருத்துவத்துறையின் சாதனை ஐக்கிய நாடுகள் சபையால் பாராட்டப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த விருது என்பது உலக அளவில் உச்சபட்ச அங்கீகாரம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிந்திருப்பாரா என்பது ஐயமே என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மக்கள் இன்னல்களை பட்டியலிட்டால் 1000 பக்கம் கொண்ட தனி புத்தகமே போடலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் ஆட்சியில் மருத்துவத்துறை சேவை தரம் உயர்ந்துள்ளது என்பதற்கு ஒன்றிய அரசு வாரி வழங்கியுள்ள விருதுகள் சாட்சி என்றும், தமிழ்நாடு இதுவரை பெற்ற விருதுகளின் எண்ணிக்கை 614, திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெற்ற விருதுகளின் எண்ணிக்கை 545 என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் நல்லாட்சியின் சிறப்பை உணர்ந்த மக்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்துகிறார்கள். அதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் என்பதை உணராமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டுமே மனதில் கொண்டு எதையும் அறியாமல் புரியாமல் அறிக்கை வெளியிடுவது காரணமாக எடப்பாடி பழனிசாமி எரிச்சல் சாமியாக மக்களுக்கு காட்சியளிக்கின்றார் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.